நம்ம வீட்டுல கிடக்குற ஆட்டுக்குட்டிக்கு ஏதாவது இறப்பறிக்கணும்னு சொல்லி காலையிலே கிளம்பி போய் போனதான் போனோம். போற வழியில இருக்குன்னு பார்த்தா புதருக்குள்ள போய் இருக்கு. புதருக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல, பொறுக்காம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள இறங்கிட்டோம். உள்ள போற வரைக்கும் எந்த பயம் இல்ல. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் பயம். பாம்பு பள்ளிட்டு தான் உள்ள காலுக்குள்ள கிடக்குமாண்டு. ஓடுற பாம்பு கையில பிடிக்கிற வயசு அப்படிங்கறதுனால நம்ம பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து உள்ள போயிட்டே இருந்தோம். வேலையை முடிச்ச நைட் ஒரு டீயை போட்டு அப்படியே சென்னை வரைக்கும் கிளம்பிட்டு தெரிஞ்சு சென்னைக்கு கிளம்பிட்டோம். சீரியஸா லவ் பண்ணிட்டு இருக்க கேப்ல நம்ம டீ குடிச்சு முடிச்சாச்சு. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்து கொண்டாடிட்டு இருந்தோம் நம்ம பஸ்ஸுக்காரன் விட்டு போயிரும் சொல்லி பஸ்ஸுக்குள்ளே டக்கு டக்குன்னு ஏறியாச்சு. என்னைக்குலாம் நம்ம பஸ்ல போகும்போது பிரேயர் பண்ணிட்டு போறோமா அன்னைக்குலாம் நம்மளுக்கு வில்லங்கமா தான் ஆகுது. ஒரு வழியா பஸ் ஃபுல்லா அங்கிளும் பாட்டி நிறைஞ்ச பஸ்ல இன்னைக்கு டிராவல் முடிச்சு நம்ம சென்னையில காலும் பதிச்சு. சென்னைக்கு நம்ம வந்த வேலையை முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம ஒரு 4-5 பில்டிங் கட்டி விட்டுருக்கோம். அந்த பில்டிங்ல வாடகை வாங்குறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். மொத்தமா நிறைய பேர் லாஸ்ட் 2 மாசமா நம்மளுக்கு வாடகை தரல. இறங்கி 7 மணிக்கே 8 திசையில இருந்து வேல் வச்சு நொறுக்கு நொறுக்குது. இப்படியாவது கலர் ஆயிடலான்னு பார்த்தா கலர் ஆக முடியாது போல. சென்னைக்கு வந்து இறங்கினதான் இறங்கணும். 4-5 இடத்த சுத்தி பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானும் பண்ணியாச்சு. மூஞ்ச கையை காலெல்லாம் கழுவிட்டு எடுத்துட்டு அந்த கிளம்பியாச்சு. மக்களை தொடர்ந்து நம்ம கூட பயணிக்கிறதுக்கு நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டால ஒரு ஃபாலோவும் தட்டி விட்டு போயிருங்க.